வணக்கம். ஆய்வுக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய ஆய்வுக்களம் நிகழ்ச்சியின் தலைப்பு, பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிப்பதை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது தமிழக பாரதிய ஜனதாவின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் கருத்து. இதே கருத்தை அக்கட்சியின் தேசிய செயலாளர் ஒருவரான ராஜாவும் சில நாட்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நீடிக்கிறேன், ஆனால் அவர்களது கருத்துக்கள் மற்றும் திட்டங்கள் விமர்சனத்துடன் இருக்கும் பட்சத்தில் அதை கடுமையாக விமர்சிப்பேன், ஆனால் தொடர்ந்து கூட்டணியில் நீடிப்பேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு தரப்பில் தெரிவித்து வரக்கூடிய இந்த சூழலில் முதல் முறையாக பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து வைகோவிற்கு எதிரான விமர்சன கணை வெளியாகி இருக்கிறது. இது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த மாதிரியான சிக்கலை ஏற்படுத்த போகிறது? 2016 இதே கூட்டணி நீடிக்கும் என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய அந்த சூழலில் இந்த விமர்சன கலைகள் மாறி மாறி இருதரப்பிலும் வரக்கூடிய அந்த நிகழ்வு எதை காட்டுகிறது என நாம் இன்று ஆய்வுக்களம் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இன்று நம்மோடு ஆய்வுக்களம் நிகழ்ச்சியில் மதிமுகவை சேர்ந்த திரு அந்திரிதாஸ், மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சுதாங்கன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ஆதவன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு அந்திரிதாஸ், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். நரேந்திர மோடியை விமர்சிப்பதை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க, ராஜாவும் சொல்றாரு. அதற்கு உங்களுடைய முதல் கருத்து என்ன? தொடர்ந்து பதிவு செய்யுங்க, நம்ம அடுத்து வாதிக்கலாம். குறை சொல்வது எங்களுடைய கொள்கையும் அல்ல, பிழை காண்பது எங்களுடைய பிழைப்பும் அல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஐடியாலஜிஸ் இருக்கிறது, ஒரு கொள்கைகள் சார்ந்த அரசியல் இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே மோடி அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, மரியாதை உண்டு. அதற்காக அவர் செய்கின்ற அரசியல் நடவடிக்கைகளை விமர்சனம் செய்யக்கூடாது என்று எதுவும் கிடையாது. விமர்சனத்துக்கு அரசியலிலே அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு விமர்சனம் இருக்கிறது. சாதாரண பெய்கின்ற மழைக்கு கூட அவரவர் தொழிலை சார்ந்த விமர்சனம் வருகிறது. ஆகவே அரசியலிலே விமர்சனங்கள் என்பது தவிர்க்க முடியாது. இருந்தாலும் கூட அவர்கள் சொல்வதைப் போல எந்த கட்டத்திலும் நாங்கள் ஐடியாலஜிஸை வைத்துக் கொண்டுதான் முரண்பட்ட நிலையிலே தான் அந்த அறிக்கைகளை கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த என்டிஏ அரசை எதிர்த்து 19 அறிக்கைகளை வைகோ அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எதுவும் தாண்டோன்றித்தனமான அறிக்கை இல்லை, எதுவும் அநாகரிகமான வார்த்தைகளால் எந்த கட்டத்திலும் அவர் பேசி பழக்கமில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 577 நாள் பொடா சிறைவாசத்தை அனுபவித்த பொழுது கூட என்டிஏ அரசாங்கத்தில், வாஜ்பாய் அரசாங்கத்தில் நாங்கள் இருந்தபோது கூட அவங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தம் கொடுக்காமல் அதை சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு இன்றைக்கு அவர் 577 நாள் சிறைவாசத்தை விட்டு வரும்பொழுது ஆனந்த விகடன் பத்திரிகையிலே, அண்ணன் அவர்களுக்கு தெரியும், ஆனந்த விகடன் பத்திரிகையில் எழுதினார்கள், அரசியலில் நிகழ்கால அதிசயம் என்று, நாகரிக அரசியலில் நிகழ்கால அதிசயம் என்று சொன்னார்கள். ஆக அந்த அளவிலே தான் விமர்சனங்களை நாங்கள் வைக்கிறோம். அதாவது ஜூலை 30 அமைச்சரவையிலே ஒரு தீர்மானம் போடுகிறார்கள், முக்கியமான தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் திருத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961. இல்ல, அவரோட விமர்சனங்களுக்கான காரணங்களுக்கு அடுத்தது கட்டங்கள் வரலாம். திரு சுதாங்கன், இப்போ நீங்க நடுநிலையை வைக்கிறதுனால ஆதவனோட கருத்து கேட்டுட்டு மறுபடியும் உங்களிடம் திரு ஆதவன், நரேந்திர மோடி விமர்சிப்பதை தமிழிசை வைகோ நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் நரேந்திர மோடி. இல்ல, அப்படி இல்லை. விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. விமர்சனங்கள் தரத்தோடு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம். விமர்சிப்பதற்கு ஜனநாயக ரீதியிலே, ஜனநாயக நாட்டிலே இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுக்குமே, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் தவறு செய்கின்ற பொழுதோ இல்லை ஏதாவது உங்களுக்கு தவறு என்று படுகின்ற போது சுட்டி காண்பது அரசியல் ரீதியாக ஒரு ஜனநாயக முறையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதிலே தரம் இருக்க வேண்டும். தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யும் போது அதை கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எங்களது தலைவரை நாங்கள் மற்றவர்கள் தரம் தாழ்ந்து விமர்சனம் அனுமதித்தோம் என்றால் எங்களை விட மோசமான வேறு யாரும் இருக்க முடியாது. ஆகவே சரியான முறையிலே அவர் தரம் தாழ்ந்த விமர்சனத்தை கண்டிக்க வேண்டிய கடமையை தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். தரம் தாழ்ந்த விமர்சனம் வைகோவோடுது அப்படின்னு ஆதவன் சொல்றாரு. எந்த கட்டத்திலும் தரம் தாழாமல் தான் விமர்சிச்சிருக்கிறோம், எங்களுடைய கடமை விமர்சிப்பதுன்னு அந்திரிதாஸ் சொல்றாரு. உங்களுக்கு கருத்து? இல்ல, இப்போ ஆதவன் சொல்லும்பொழுது வைகோவுடைய எந்த விமர்சனம் தரம் தாழ்ந்து இருந்தது என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ தமிழிசை சொன்னதை மோடியை யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லல, மோடியை வைகோ விமர்சிக்க கூடாது என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை. ஆனால் இதில் ஒரு வகையில் பார்த்தால், இந்த ஆட்சி அமைந்தவுடனே, மோடி அவர்களின் ஆட்சி அமைந்தவுடனேயே தமிழகத்தில் பாமகவுக்கு ஒரு இடமும் பாஜகவிற்கு ஒரு இடமும் என்றவுடன் மற்ற கட்சிகளின் முக்கியத்துவத்தை இவர்கள் குறைத்து மதிப்பிட ஆரம்பித்து விட்டார்களோ என்கிற எண்ணம் ஆரம்பத்திலேயே வந்தது. அடுத்தது மதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் எங்கே கருத்து வேறுபாடு என்றால், இலங்கை பிரச்சனையில் காங்கிரசின் அணுகுமுறையே பாஜக தொடர்கிற மாதிரியே, அதே மாதிரி அவருடைய பதவியேற்பு விழாவிற்கு ராஜபக்சேக்கு அழைப்பு கொடுத்தது எல்லாமே அப்பொழுதுதான் மதிமுகவிற்கும் மோடி அரசுக்குமான பிரச்சனை வந்தது. இதில் ஏன் விமர்சிக்க கூடாதுன்னு ஒன்று, அண்ட் இன்னொன்று,
இங்கே நமக்கு இந்த கூட்டணி கட்சிகளால் நமக்கு எந்த ஆதாயமும் இல்லை என்பதால் இந்த கூட்டணியை கழட்டி விடுவதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகளை தமிழக பாஜக செய்கிறதோ என்பதுதான் ராஜா பேச்சும் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சும் எனக்கு காட்டுவதாக தெரிகிறது. இல்லை, அந்தரிதாசிடம் எழக்கூடிய கேள்வி பொதுவாகவே இப்போ இந்த நேயர்களும் நம்மளோட இந்த விவாதத்தில் கலந்துக்கிருக்காங்க. இந்த தலைப்பு பற்றி நம்ம பொதுவாக இணையதளங்கள் ஊடகங்களில் பேசும்போது அவர்கள் கேட்பது, இந்த விஷயம் எல்லாமே வைகோவுக்கு ஏற்கனவே தெரியும், தேர்தலுக்கு முன்பே வைகோவுக்கு தெரியும், அப்போ எந்த கட்டாய திணைப்பில் அவர் ஒரு கூட்டணி வைக்கிறார், இன்னும் நான் கூட்டணி நீடிப்பேன்னு சொல்லிக்கிட்டே ஏன் விமர்சனம் செய்கிறார் அப்படின்னு ஒரு சாமானியனிடமிருந்து கேள்வி வருது. அரசியல் பெரிய அளவுக்கு அரசியல் ஆழம் தெரியாத நபர்கள் கூட இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வி உங்களோட பதில் என்ன? இல்லை, மோடியை தமிழ்நாட்டிலே வீதி வீதியாக நாங்கள் பரப்புரை செய்திருக்கிறோம். அவர் வந்தால் நிச்சயமாக நாங்கள் முக்கியமான எஜெண்டா எங்களுக்கு இருக்கிறது, அதில் நிச்சயமாக யூபி அரசாங்கத்தை போல இருக்க மாட்டார் என்று நாங்களும் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வந்து மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் என்று சொன்னால், ராணுவ வீரனுடைய தலையை பாகிஸ்தான்காரன் கொய்கிறான் என்று சொன்னால் நம்மிடத்தில் வீரம் இல்லை, மீனவர்களுடைய பிரச்சனை அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மிடத்திலே அவர்களுக்கு பயம் இல்லை என்று சொன்னார்கள். என்ன பயத்தை இவர்கள் ஊட்டியிருக்கிறார்கள் என்று தெரியல. தோழர் ஆதவன் சொன்னார், ஏதோ வந்து நாகரிகமாக பேசணும், தரம் தாழ்ந்து பேச வேண்டும். நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய வைகோவும் இல்லை, கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையிலே அவர்களும் இல்லை. நாகரிகத்தை எப்பொழுதுமே நாகரிகத்தோடு தான் பேசிதான் அவருக்கு பழக்கம். ஆக அந்த அடிப்படையில் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ், எங்களை பொறுத்தவரை இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ். அதாவது செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் விழாவிலே தெளிவாக ஒன்றை சொன்னார், we will oppose any friend, we will support any friend, we will face any battle, we will bear any hardship என்று சொன்னார்கள். ஆக கொள்கை அடிப்படையில் எங்களை பொறுத்தவரை முக்கியமான அஜெண்டா எது என்று அவர்களுக்கும் தெரியும், அவருடைய முக்கியமான எஜெண்டா என்று எங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த பிரச்சனையிலே கொஞ்சம் வழுவல் நழுவலாக இருந்து இவர் சொன்னாரே தரம் தாழ்ந்த விமர்சனத்தை யார் செய்தார்கள் என்று சொன்னால், அங்கே ராணுவ கருத்தரங்களை போய் இவருடைய ஸ்ட்ராட்டஜிக் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சுப்பிரமணிய சாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே ராஜபக்சேவை எதிர்க்கின்ற சக்திகளை நாங்கள் தோற்கடித்து விட்டோம், அந்த தலைவர்களையும் தோற்கடித்து விட்டோம் என்று சொன்ன பொழுது அந்த விமர்சனத்தை யாரும் இவர்கள் குறை கூறவில்லை. ஏன் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் இவருடைய மாநில செயலாளர்களை ஒருவர் சொன்னார், கள்ள தோணியிலே போனாலும் நடக்காது, நல்ல தோணியிலே போன நடக்கும். இது நாகரிகமான அரசியலா? எங்களை பொறுத்தவரை கள்ளத்தோணி என்பது அசிங்கமான வார்த்தைகள், அவலமான வார்த்தைகள். அண்ணாவே தம்பிக்கு கடிதம் எழுதுவது நம்மை கண்ணீர் துளிகள் கள்ளத்தோணிகள் என்று பரிகாசம் செய்கிறார்கள் என்றுதான் தன்னுடைய கடிதத்தை துவங்குகிறார். ஆனால் எங்களை கொச்சைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு சில பிஜேபி தோழர்கள், மாநில அளவில் இருக்கின்ற சில பிஜேபி தோழர்கள் இன்றைக்கு பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல் டோக்கியோ நகர வீதிகளிலே, ஜெர்மன் நகர வீதிகளிலே இன்றைக்கு ஆயுதங்களுக்காக தவம் கிடந்து ஐஎன்ஏவை அமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த இடத்துல மதிமுகவை இந்த கூட்டிலிருந்து கலட்டி விடுவதற்கான முயற்சியாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சுதாங்கன் சொல்றாரு. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, நிச்சயமாக அண்ணா சொல்லும்போது இன்னொரு வார்த்தையை சொன்னார், இவங்களால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதனால் கைட்டு நினைக்கிறாங்களே. சிவசேனா எவ்வளோ பலம் வாய்ந்த கட்சின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட அங்கே வந்து மரியாதை குறைவாக நடத்துகின்ற ஒரு நிலை வருகின்ற போது எங்களது கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் கூட்டணியை முறித்து கொண்டு தனியாக நின்றோம் தேர்தலில் பின்னால் இன்று மீண்டும் ஒரு சுமூகமான உறவை நோக்கி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் யாரையும் வந்து குறைத்து மதிப்பிடுவதில்லை, யாரையும் வந்து அவங்களுடைய தகுதி வந்து நாங்கள் குறைச்சி மதிப்பிடுவோம். ஆனால் எங்களை யாராவது குறைக்கிறாங்கன்றப்ப எங்களது சுய கௌரவத்தை காப்பாற்றுகின்ற நாங்கள் நடந்து கொள்வது எங்களது வழக்கம். சிவசேனா அடிப்படையில சிவசேனாவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறத பார்க்க முடியல. ஆனா பாரதிய ஜனதா மதிமுக அப்படி இல்ல, நேரு திசையில் இருக்கக்கூடியவர்கள். ஏதோ ஒரு ஒட்டுமொத்த புரிதல்ல தான் இவ்வளவு நாள் நீங்க கூட்டணி நீடிக்கிறீங்க. அப்ப வரக்கூடிய விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒன்றுக்கான முற்றுப்புள்ளிமையா எடுத்துக்கூடாது. இல்லை, அப்படி இல்லை. விமர்சனங்கள் வந்து இப்போ தரம் தாழ்ந்து விமர்சனங்கள் சொன்னாங்க. 5 மீனவர்கள் வந்து தூக்கு தண்டனை பெற்றபொழுது வைகோ அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக கடுமையாக பேசியிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக நரேந்திர மோடியில் ஒருமையிலே பேசியிருக்கிறார். பத்திரிகையில் செய்தி பதிவாக இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. பத்திரிகையில் வந்து செய்தி, நான் ஒன்றும் அந்த கட்டண நான் போல, பத்திரிகையில் செய்தி பதிவாக இருக்கின்றது, ஒருமையிலே பேசியிருக்கின்றார். இதை விட ஒரு பிரதமரை, அதுவும் எங்களது தலைவர், நாங்கள் மதிக்கின்ற தலைவரை ஒருத்தர் ஒருமையில பேசினா அதை அனுமதிக்கிறது எங்களுடைய எப்படி அது ஒரு நியாயமாக இருக்க முடியாது. மோடியினுடைய அரசாங்கத்தை முறையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அதில் அன்பார்லிமெண்டரி வேர்ட் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதை நாடகம் என்று நாங்கள் இதற்கு சொன்னோம் என்று சொன்னால் வேறெங்கும் போக தேவையில்லை. அந்த 5 மீனவர்களை ஒருவனான லாங்லெட் அவர்கள் அன்றைய தினம் தொலைக்காட்சிக்கு நடத்த ஒரு நேரடி பேட்டியில் என்ன சொன்னார் என்று சொன்னால், நாங்கள் விமான நிலையத்தில் வந்து இறங்கினோம், இறங்கின உடனே திருச்சி என்று நினைத்தோம், பார்த்தால் டெல்லிக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு அப்பொழுதுதான் டெல்லிக்கு வந்திருப்பதே தெரியும். அதற்கு பிறகு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஒரு அறையிலே உட்கார்ந்து 2 தொலைக்காட்சி நிறுவனங்களை மாத்திரம் அழைத்து பேட்டி கொடுக்க சொன்னார்கள். மோடிக்கு அவர்களுக்கு நன்றி, ராஜபக்சேவுக்கு நன்றி, இது இரு நாட்டு நல்லுறவுகளை வளர்க்கும் என்று ஒரு ஃபாரின் டிப்ளமேட்டிக் பேச வேண்டிய பேச்சை ஒரு
சாதாரண மீனவன் பேசுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு டியூட்டரிங் நடந்திருக்கிறது, எந்த அளவுக்கு நாடகம் நடந்திருக்கிறது என்று அதில் அது ஒன்றே காட்டிக் கொடுக்கிறது. மீனவர் எந்த துணியில பேசினான்னு தெரியல எனக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 மீனவர்கள் அங்கிருந்து வராங்க. எந்த டாக்குமெண்ட்ஸ், விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, எந்த டாக்குமெண்ட் இல்லாம மீனவர்கள் வந்து இந்திய தேசத்துக்குள்ள வராங்கன்றப்ப வேற நாட்டுல இருந்து நம்ம குடிமகன் தான், ஆனா வேற நாடு, அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அங்கே அழைத்து செல்கின்றார்கள். இதுல என்ன தவறை கண்டுபிடிச்சாங்க தெரியல. ஏன் அங்க போய் வரல, அது ஒரு தனி விவாதம், அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசினது இருக்கு. திரு சுதாங்கன், இப்ப இந்த இடத்துல தத்துவார்த்த ரீதியில நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற விவகாரத்துக்காக உள்ள வராங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்ல ஒரு குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் செயல்படாதனால தான் இந்த அளவுக்கு வேறுபட்டு நிற்கிறாங்க. கண்டிப்பாக இவர்களுக்குள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை. அன்றைக்கு காலத்தின் கட்டாயம் அதிமுக தனித்து நிற்பது என்று முடிவெடுத்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு இணைந்த பிறகு, இங்கே அவர்கள் ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவர்கள் தமிழகத்தில் கால் ஊன்றவில்லை. கால் ஊன்ற இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகவே போகிறது என்பதை காலம்தான். ஹரியானாவையும் மகாராஷ்டிராவையும் ஒப்பிட்டு பாரதிய ஜனதா நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மண் வேறு, இந்த மண் வேறு. அடிப்படையில் இவர்களுடைய கொள்கைகளை அவர்கள் சொன்னார்கள். இவர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் எனக்கு ஒரு விமர்சனம் உண்டு. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மீண்டு வந்து மறுமலர்ச்சி என்று சொன்னவர்கள் கூட அந்த அஜெண்டா தான் நிறைய உங்களுக்கு இருக்கு. திராவிட வைகோ அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? திராவிட இயக்கத்திற்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதற்கு முதலில் குரல் கொடுப்பவன் வைகோ தான் அப்படின்றார். அப்படி குரல் கொடுப்பவர் முதலில் இந்த காவியுடைய வேந்தர்களோடு வைத்துக்கொண்டு, அவர்களுடைய திராவிட கட்சிகளின் மொழியில் சொன்னால் இந்த காவிகளோடு இந்த கருப்பு சிவப்புகள் சேர்ந்திருக்க கூடாது. அது திமுக ஆரம்பித்து வைத்தது அன்று, அதற்கு பிறகு தொடர்கிறது. அண்ட் இன்னொன்று, இவர்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு விஷயம், வைகோவுக்கு ஆதரவாக நான் பேசவில்லை, ஆனால் ஒரு விஷயம், பாகிஸ்தானுக்கு போகிறார், சார்க் மாநாட்டுக்கு போகிறார் பிரதமர். அங்கே கடுமையான விமர்சனத்தை பாகிஸ்தான் அதிபர் மீது, பிரதமர் மீது வைக்கிறார். நவம்பர் 26 பற்றி கவலைப்படுகிறார். இவர்கள் ஆட்சிக்கு வந்து எனக்கு யூபிஏ ஆட்சி தொடர்கிறதா என்கிற சந்தேகம் தமிழக மீனவர்கள் விஷயத்திலும் ராஜபக்சேயை வரவேற்கிற விஷயத்திலும் மோடி அரசின் மீது எனக்கே கடுமையான விமர்சனம் உண்டு. அதற்கு காரணம், எனக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்குள் இருக்கிறதா என்று இரண்டு தேசிய கட்சிகள் பார்க்கும்போது இவர்கள் தமிழ்நாடு இந்தியாவுக்குள் தான் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் என்ற கேள்வியை இவர்களிடம் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு முக்கியமான விவாத பொருள் எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம அவரோட ஆதனோட பதிலை கேட்கலாம். இடைவேளைக்கு பிறகு தொடர்வோம். ஆய்வுகள் நிகழ்ச்சி ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஆய்வுக்களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இனி நேயர்களின் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார், சேலத்துல இருந்து அழகேசன் சார். சேலம் அழகேசன், உங்க கேள்வி என்னங்கிறத முன்வைங்க. அது ஆர்வம் சார் கேட்கறேன் சார். சொல்லுங்க சார். நேற்று நடந்த சார்க் மாநாட்டில் வந்து இளைஞர் ராஜபக்சே வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திச்சிருக்காரு. சந்திச்சதுல எந்த தவறும் இல்லை. அண்டை நாடுகள் சுமூக உறவை தான் எல்லாமே விரும்புகிறோம். ஆனால் லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்களை படுகொலை செய்த ராஜபக்சேவை மீண்டும் 3வது முறையாக நீங்கள் இலங்கை அதிபராக வர வேண்டும் என்று மோடி சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைகோ அவர்கள் விமர்சனத்தில் என்ன தவறுன்னு கேட்கலாம். சரி, அது உங்க கேள்வியா இருக்கட்டும். அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், ராஜகோபால் மதுரையில இருந்துங்க. ராஜகோபால், உங்க கேள்வி என்ன? ஆதவன் சார்ட்ட கேட்கணும். இப்ப தமிழக மோடியை விமர்சனம் பண்ணிட்டாருன்னு சொல்லி வைகோ விமர்சிக்கிற தமிழக பாரதிய ஜனதா ராஜபக்சேவை ஆதரிக்கிற சுப்பிரமணிய சாமியை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களோட கேள்வி இருக்கட்டும். அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு ஆதவன், இடைவேளைக்கு முன்பு திரு சுதாங்கனும் திரு அந்திரதாஸ் வைத்த கேள்விகளோடு நேயர்கள் கேள்விக்கு உங்களை பதில முன்வைங்க. இல்லை, இதுக்கு வந்து பதில் வந்து நான் அண்ணன் வைகோவிடமிருந்து எடுக்கிறேன். அண்ணன் வைகோ வந்து சமீபத்தில் ஐயா மருத்துவர் ஐயா அவங்க பேரனுடைய திருமண நிகழ்ச்சியில் ஸ்டாலினை சந்திக்கும் போது அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் வந்து அரசியல் நாகரிகம் சொல்லிட்டு, 2 இரு துருவங்களாக கட்சி உடையிறதுக்கு காரணமாக இருந்த அந்த எது காரணமாக கருவாக இருந்ததோ அந்த கருவையே மறந்துட்டு இன்னைக்கு நீங்கள் வந்து நட்பு பாராட்டும் பொழுது அரசியல் நாகரிகம் சொல்லும் பொழுது ஒரு நாட்டு அதிபர், நமது அண்டை நாட்டு அதிபர், அவட ஒரு நட்பு ரீதின்றதை விட ஒரு சந்திக்கும் போது ஒரு நாகரிகம் கருதி ஒரு வணக்கம் சொல்லி வாழ் சொல்லி இது ஒரு பெரிய
இது ஒரு விஷயமா பார்க்கறதுல அர்த்தம் எனக்கு புரியல. எனக்கு இல்ல நவாஸ் ஷெரீஃபை பார்க்கும்போது புத்தகத்தை பார்த்துட்டு தலையை திருப்பி தெரிந்த நவாஸ் நரேந்திர மோடி கேள்வி முடிச்சாரு. நரேந்திர மோடி ராஜபக்சேவை வெளியே போய் சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்வது ஏன்னுங்கிற கேள்வி இருக்கு. உங்களுடைய பதில் என்ன? இல்ல அந்த கேள்விக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுல வந்து நன்றி சொல்லியிருக்காருன்னு ஒரு விஷயம், அது யாருமே பேசதே இல்லை. 5 மீனவர்களை விடுதலை செய்திருக்காரு, நன்றி சொல்லியிருக்காரு. அதை நீங்க வரவேற்க மாட்டீங்களா? நவாஸ் ஷெரீஃபை பார்க்கும்போது அந்த சந்திப்பை தவிர்க்க கூடியவர் ஒரே மேடையில உட்கார்ந்து இருக்காங்க. 2 மணி நேரம் நடக்கிற கூட்டம். அவர் தன்னை கடந்து போகும்போது புத்தகத்தை பார்த்து கொண்டு தலையை திருப்பி கொண்டு அதை தவிர்க்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராஜபக்சேவை வழியை சந்தித்து வாழ்த்துவது, 3வது முறையாக அதிபராக வாழ்த்துவது என்ன கேள்வி? 2 பேரும் நல்லா கொஞ்சம் கொலாவே இருக்காங்க, செய்தி வந்திருக்கு. 2 பேரும் நல்லா பேசியிருக்காங்க. இதுல ஒரு ரகசியம் ஒண்ணு கிடையாது, பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பாகிஸ்தானோடு அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டிய கடமை இந்தியாவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்த நாட்களிலிருந்து நம்மை ஒரு எதிரி நாடாகத்தான் பார்க்கிறார்கள். அது கட்டாயம் வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் தமிழராக இருந்து கொண்டு என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் முன்பு காங்கிரஸ்காரர்கள் என்ன சொன்னார்கள்? விடுதலை புலிகள் நம் நாட்டு வருங்கால பிரதமர் ராஜீவ்காந்தியை கொன்று விட்டார்கள். அந்த காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது இலங்கையில் என்ன நடக்கிறது? அப்பாவி தமிழர்கள் இருக்கிறார்கள். ஹிட்லர் ஆட்சியில் எப்படி யூதர்கள் கொல்லப்படுகிறார்களோ அதே போல் தமிழிடம் ஜீனோசைட் நடந்து கொண்டிருக்கிறது. கான்சென்ட்ரேஷன் கேம்ப் ஒண்ணுதான், ஹிட்லருடைய கான்சென்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி ஒரு கொலை கூடாரம் தான் இல்லை இப்போ இலங்கையில். எல்லா தமிழ் பகுதிகளும் சிங்களர்களுடைய ஆக்கிரமிப்பு வந்தாச்சு. என்னங்க, 9 லட்சம் தமிழக மக்களுக்கு 10 லட்சம் ராணுவ வீரர்கள், எங்கும் நகர முடியாது. அரசாங்க சிபாரிசு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் நிலங்கள் கொடுக்கப்படுகிறது. இப்படி ஒரு இனமே அழிக்கப்படும் பொழுது நீங்கள் அடிப்படையில் ஒன்று சொல்லுங்கள். இலங்கை என்றைக்கு நமக்கு நட்பு நாடாக இருந்திருக்கிறது. சீனாவோடு போர் நடந்தபோது அப்போது பிரதமராக இருந்தவர் சீனாவுக்கு ஆதரவாக பேசினார். எந்த காலத்திலும் இலங்கையின் அதிபர்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக இல்லை என்பதுதான் சரித்திர பதிவு. தொடர்ந்து பேசலாம். அதாவது இந்த இனத்தினுடைய வழி இங்கே இருக்கின்ற பிஜேபி தலைவர்களுக்கே தெரியாத போது, புரியாத பொழுது அங்கே இருக்கின்ற மோடி அவர்களுக்கு முழுவதுமாக புரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட அந்த நயத்துக்கு அரசியல் நாகரிகத்தோடு எழுத்தலாராக இருக்கின்ற மரியாதைக்குரிய சுதாங்கன் அவர்கள் சொன்னார்கள், அங்கே இன்றைக்கும் 1.5 லட்சம் ராணுவம் இருக்கிறது, அங்கே நீதிமன்றம் இருக்கிறது, அங்கே சட்டம் இருக்கிறது, நீதி இல்லை என்று விக்னேசன் அவர்கள் இங்கே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டு போனார். ஆக இன்றைக்கு போகிறவர்கள் எல்லாம் பாரத ரத்னாவே தர வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அவருக்கு 3ஆம் முறையா வாழ்த்து சொல்வதில் எங்களுக்கு ஒன்று ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆக என்ன சொல்றோம்னா, இன்றைக்கும் அங்கே நாட்டிற்குள்ளேயே நாடு கடத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. பல பேர் இன்றைக்கும் கான்சென்ட்ரேஷன் கேம்பை விட கேவலமான முறையிலே அவர்கள் பல பேர் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்கின்ற ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 75 தமிழ் பெண்களுடைய பாலியல் வல்லுறவுகளை பற்றி அது நேரடியாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இணக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வழி அவர்களுக்கு தெரியவில்லை என்ன சொல்லணும். அண்ணன் சுதாங்கன் அவர்கள் சொன்னார்கள், கூட்டணியை பற்றி சொன்னார்கள். அதில் அதை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை கூட்டணி கொள்கை கூட்டணி என்று எதுவும் கிடையாது. ஜெயம் சாலி அவர்கள் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் நேரடி பேட்டியிலே சொன்னதாக பதிவு செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி செய்யலாம், ஏன் ஜனசங்கத்துக்கு கூட கூட்டணி செய்யலாம், காமன் மினிமம் புரோகிராம் அடிப்படையிலே. எங்கள் காமன் மினிமம் புரோகிராம் எது என்று உணர்வான பிரச்சனை, இதுதான் ஈழ பிரச்சனை என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இதிலே இன்றைக்கு விமர்சனங்கள் அளவுக்கு மீறி போய் இன்றைக்கு எந்த பாதையிலே போக வேண்டும் என்று அந்த இடத்துல மதிமுக மீதும் சில விமர்சனங்களுக்கு கேள்விகள் இருக்கு. காமன் மினிமம் புரோகிராம்ல என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வந்தீங்க, அதை எந்த இடத்துல உறுதி செய்தீங்க, கூட்டணி உறுதி செய்யப்படும் போது காமன் மினிமம் புரோகிராமுக்கு என்ன முக்கியத்துவம் வழங்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. நம்ம தொடர்ந்து உங்களை கேட்கிறேன். ஒரு நேயரோட தொலைபேசி இணைப்பு கேட்டு வருவோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சத்தமா பேசுங்க. உங்க கேள்வி என்னங்கிற சுருக்கமா முன்வைங்க. சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? சார், மோடி அரசாங்கம் நல்லா தானே சார் கொடுத்துட்டு இருக்குது. அதை பத்தி எந்த பிரச்சனை, ஆனா மதிமுக விமர்சிக்கிறது அது அரசு ரீதியா எப்படி தெரியல சார். உங்க சரியா உங்க தொலைபேசி இணைப்பு சரியா இல்ல, கேள்வி முறையா இல்ல. ஒரு இடைவேளைக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆய்வுகள் நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு. ஆய்வுக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். அடுத்த நேயர்களின் தொலைபேசி இணைப்பு கேட்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுங்க, கேள்வி என்னங்கிறது சுருக்கமா முன்வைங்க. மதிமுக கேக்குறேங்க சார். சொல்லுங்க சார். இப்ப வைகோ ஒருத்தரை விடாம விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. இப்ப தமிழ்நாட்டுல இத்தனை நல்லது பண்ணிக்கிறாருங்க மோடி. இத்தனை நல்லது பண்ணிக்கிறாரு, ஏன் அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க?
சரி, அது உங்க கேள்வியா இருக்கட்டும். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உடுமலைப்பேட்டையிலிருந்து அப்துல் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? தமிழுக்கும் தமிழர் நலனுக்கும் எதிராக செயல்பட்டதுனால தான் நீங்க சென்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி படுதோல்வி அடைஞ்சதுங்க சார். இப்போ நண்பருங்கிறவர்கள் தவற சுட்டி காட்டணுங்க, அவருதான் சிறந்த நண்பர். அதனால வைகோவால் சாமி நம்ம மனமாற பாராட்டுறோம்ங்க. இல்ல, உங்க கேள்வி என்னங்கறத முன்வைங்க சார். இந்த தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வாழ்ந்து வருகின்ற கட்சிங்க. தமிழுக்கும் தமிழர் நலனுக்கும் எதிராக செயல்பட்டோம்னா அவங்களுக்கு எதிர்காலத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால அதுக்கு முன்னேற்பாடாக விமர்சனங்களை ஏடிப்படிகளாக மாற்றி இந்த கட்சி என்ன பண்ண போகுதுங்கிறத ஆதவன் சார் கிட்ட கேட்கறது. சரி, அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ, தேனியிலிருந்து ராஜவாணியன் பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்க கேள்வி. சார், மதிமுக பொதுச் செயலர் வைகோவுக்கு நம்ம தமிழ்நாட்டு இலங்கை மக்கள் மேல சரியான பாசம் இருக்கா இல்லையான்னு தெரியலைங்க சார். எதனால அப்படி ஒரு கேள்வி வைக்கிறீங்கன்னு சொன்னா அவர் பதில் சொல்லுவார். அதாவது சார், நம்ம நரேந்திர மோடி அரசு இலங்கைக்காரங்க கூட சுமூகமா போனதுனாலதான் நரேந்திர மோடி சொன்ன ஒரு வாரத்தைக்காண்டி அதிபர் ராஜபக்சே 5 பேர்த்த விடுதலை பண்ணாங்க. ஓகேவா? இதே அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா அவர் விடுவாரா? விடமாட்டாப்ல. சரி, அதுவே உங்க கேள்வியா இருக்கட்டும். அந்த கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லிருங்க, அடுத்து நான் என்னோட கேள்வி. அதாவது விமர்சனங்கள் சொன்னாரு. விமர்சனங்கள் நாங்கள் தான் தோன்றித்தனமான விமர்சனங்கள் வைக்கவில்லை. தேசிய பார்வையோடு இருக்கின்ற யூபிஏ அரசாங்கமும் என்டிஏ அரசாங்கமும் தமிழ் தேசியத்தை அழிப்பதிலே ஒரே நேர்கோட்டிலே இருக்கிறது என்பதை விட கதரை காவி மிஞ்சி விடுமா என்கின்ற அளவுக்கு தான் இங்கே போட்டி நடைபெறுகிறது. உதாரணம் சொல்ற, கச்சத்தீவு அபிடவிட் யூபிஏ அரசாங்கம் என்ன அபிடவிட் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணதோ அதே அபிடவிட் ஆகஸ்ட் 29 அதே அபிடவிட் இது இலங்கையினுடைய அந்த எல்லைகளை, சர்வதேச எல்லைகளை நிர்ணயிக்கும் பொழுது கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமாகிவிட்டது என்கின்ற அபிடவிட் தான் அவங்க பதிவு பண்றாங்க. ஆக அந்த அடிப்படையில் விமர்சனம் தாந்தோண்டித்தனமா கிடையாது. சொன்னார் மீனவர்கள் விடப்பட்டதுங்க. இது பாகிஸ்தான் கூட நல்லெண்ண நடவடிக்கையாக 151 மீனவர்களையும் 57 படகுகளையும் விடுவித்தார். இவங்க படகுகளை விடுவிக்கல, எல்லாரையும் விடுவிக்கல. இந்த 5 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டிருந்தால் அதுக்கு முன்பு ஏற்கனவே 24 பேர் இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். ஆகவே இது சர்வதேச அரங்கத்திலே நாம் வேறுமதாக காட்டிவிடக் கூடாது என்பதற்காக இந்தியாவுடைய அரவணைப்பை கேட்கிறார். என்றைக்கும் நட்பு நாடு கிடையாது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட சப்மரின் சீனாவுடைய சப்மரின் இருக்குது. இவைகள்லாம் வேறு மாதிரியாக போய்விட்டால் நிச்சயமாக பாதிக்கப்பட போது முதலில் தமிழ்நாடு தான் என்கின்ற அந்த அக்கறையோடு தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். எதுவும் கிடையாது. மொழி பிரச்சனை, இன பிரச்சனை நாங்கள் அப்படிதான் இருப்போம். சிபிஎஸ்இல சமஸ்கிருதம் சொல்லும்போது நாங்கள் எதிர்த்தோம். அதே மாதிரி யூபிஎஸ்சி தேர்வுல ஆங்கிலம் இருக்கக்கூடாது, 8வது அட்டணைகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். நதிநீர் பிரச்சனையில இன்னைக்கு அணைகளை கட்டிட்டு இருக்காங்க. மேகதாதுல கர்நாடக அணை கட்டுது, அதே மாதிரி பாம்பாட்டின் குறுக்கே கேரளா அணை கட்டுது. ஒரு உச்சநீதிமன்றத்திலே நடுவர் மன்றத்துடைய தாவா நிலுவையில் இருக்கும் பொழுது எப்படி நடுவர் அரசு இதை அனுமதிக்க வேண்டும்? இந்த பட்டியல் எல்லாம் ஒரு புறம் வைத்திரலாம் திரு அந்திரிதாஸ். யதார்த்தத்தில் வரக்கூடிய ஒரே கேள்வி, இது எல்லாம் வைகோவுக்கு இன்று நேற்று தெரிகிற விஷயம் அல்ல. இதற்கு முன்பும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்திருக்கிறார். வாஜ்பாய் என்கிற நல்ல மனிதருக்காகத்தான் அந்த கூட்டணியில் இருந்தேன்னு பின்னாட்களில் ஒரு விளக்கம் கொடுத்தார். இதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட்டணிக்குள் போய்விட்டு நீங்க வேறுபடுற பிரச்சனைகளை பட்டியலிடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்னா இருக்கிற பிரச்சனை எதுவும் நீங்க சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பதன் அவசியம் என்ன? ஏன் வைகோ துணிந்து அந்த கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லாம எல்லா விமர்சனையும் முன்வைத்து விட்டு ஒரு டெய்ல் பீஸா நான் கூட்டணியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? நீடிப்பதா இல்லையான்றது நான் சொல்ல முடியாது. இயக்கத்தினுடைய உயர்மட்ட குழு முடிவெடுக்க வேண்டிய நடத்துல இருக்கிறோம், இப்பொழுது இருக்கிறோம். அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா என்று அவர்கள் சொல்லட்டும். நீங்க சொன்னீங்களே இந்த அணுகுமுறை, நாங்க என்ன சொன்னோம், இப்போ நேற்றைக்கு கூட அவர் என்ன சொன்னார் சொன்னா, குறைந்தபட்சம் ஈழ பிரச்சனையிலே வாஜ்பாய் கையாண்ட அணுகுமுறையாவது நீங்கள் கையாளுங்கள். லாபத்திற்காக கூட, வர்த்தகத்திற்காக கூட நாங்கள் ஆயுதங்களை இலங்கைக்கு விற்க மாட்டோம் என்கிற நிலைமை எடுத்தார்கள. அந்த அடிப்படையிலாவது நீங்க இருங்கன்னு கேட்கிறோம். அவங்க நீங்க இடத்தை ஆதரிக்கணும் நாங்க சொல்ல ஆதரிக்க போறதும் இல்லை. ஆக இங்க இருக்கின்றவர்களுக்கு அந்த புரிதல் இல்லாத போது அங்க இருக்கிறவங்க அந்த புரிதல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆக அந்த அடிப்படையிலே வாஜ்பாய் அவர்களை நீங்கள் மரியாதை கொடுப்பதாக இருந்தால் அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் நாங்கள் மோடியை மதிக்கிறோம். ஆனால் அந்த அடிப்படையிலே கூட நீங்கள் இந்த ஈழ பிரச்சனை, இன பிரச்சனை நீங்கள் பார்க்கவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். இந்த இடத்துல உணர்வு ரீதியான பிரச்சனைகளில் பொதுவாக தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய மாநில அமைப்புகள், மாநில குழுக்கள் போதிய அளவு கவனம் செலுத்துவதில்லை. உணர்வு ரீதியான பிரச்சனைகளை அவர்களுக்கு அக்கறை இல்லை. தேசிய தலைமையினுடைய வழிகாட்டில் செயல்படுறாங்க என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. ஒரு மாநில அமைப்பில் இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த உணர்வு ரீதியான பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்சிக்குள் என்ன மாதிரி அணுகுமுறைக்கு திட்டமிட்டிருக்கீங்க? இல்லை, தமிழ் இன உணர்வை பொறுத்தவரையிலே தமிழகத்தில் இருக்கின்ற எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி அதற்கு எந்த வகையிலும் தமிழக பாரதிய தலைத்தது கிடையாது. தமிழர் நலனை காப்பதிலே நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். எந்த கட்சிக்கும் நாங்கள் இரண்டாவது கிடையாது, நாங்கள் முதல் நிலையில் நிற்போம் நிச்சயமாக. இந்த தமிழ் இன உணர்வை பற்றி பேசும்போது, ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி பேசும்போது, ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து
தமிழ் பாராளுமன்ற மூத்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு வந்தாங்க, பிரதமரை சந்திச்சாங்க. பிரதமரை சந்தித்து விட்டு இங்கே சென்னைக்கு வந்தாங்க. பாரதிய கட்சியுடைய தலைமையகத்தில் தமிழகத்தை சார்ந்த மூத்த தலைவர்களெல்லாம் சந்திச்சாங்க. சந்தித்துட்டு பத்திரிகையை சந்திக்கின்ற பொழுது ஐயாவுடைய பேர் எனக்கு சரியா ஞாபகத்து வரல, அவர் மிக தெளிவாக கூறினார். சம்பந்தம் ஐயா வந்து இலங்கை தமிழர் விஷயத்திலே மோடி அவர்களுக்கு சரியான பார்வை இருக்கின்றது, அவர் செல்கின்ற பாதை சரியாக இருக்கின்றது. உணர்வுபூர்வமாக இங்கே போராட்டம் நடத்துவதாலோ ஆர்ப்பாட்டம் நடத்துவதாலோ தமிழர்களுக்கு நலன் அங்கே கிடைத்துவிட முடியாது, மாறாக தமிழ் நலன் கெடுக்கப்படும். ஆகவே உணர்வுபூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு இங்கே ஆர்ப்பாட்டம் கண்டன போராட்டம் நடத்துவதன் மூலமாக எதையும் சாதித்து விட முடியாது. மோடி அவர்களுக்கு சரியான பார்வை இருக்கின்றது, அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களிலிருந்து குரலாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக திருப்தியாக இருக்கின்றோம். நரேந்திர மோடி சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தமிழர் உணர்வு அப்படிங்கறத வெறும் ஈழ பிரச்சனையோடு அதை கன்ஃபைன் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதை தாண்டி செம்மொழி வாரம் கொண்டாடல தொடங்கி சிபிஎஸ்இ, ஹிந்தி திணிப்பு, யூபிஎஸ்சி தேர்வுகளில் வயது குறைப்பு, இங்க இருக்கக்கூடிய அதாவது சமூக நீதிக்கான களமாக சமூக நீதி தோன்றிய பூமியாக இருக்கக்கூடிய தமிழகத்திலிருந்து சமூக நீதிக்கு எதிரான திட்டங்களை மத்திய அரசு முன்வைக்கிறது, உயர்கல்வியில் இடஒதுக்கீடு, பல விஷயங்கள்ல மத்திய பாரதிய ஜனதா தளம் என்பது முரண்பட்டு தான் நிக்குது. அப்ப ஈழத்தமிழர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற தமிழர் பிரச்சனைகள் சார்ந்து தமிழ் மக்கள் சார்ந்து தமிழக மக்கள் சார்ந்த நிலைப்பாடு என்ன? இல்ல உதாரணம் சொல்லும்போது சமஸ்கிருத விஷயத்தை கூட பாத்தீங்கன்னா அதுல ஏன் இப்ப தமிழ்நாட்டில் வந்து பல கட்சிகள் வந்து அது என்னமோ பெரிய துரோகம் பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஜெர்மன் மொழியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக சமஸ்கிருதமோ அல்லது வேறு இந்திய மொழிகளோ கற்கலாம். இல்ல என்ன சார் துரோகம் செஞ்சிட்டாரு மோடி? இல்ல சமஸ்கிருத வாரம் தமிழகத்துல சமஸ்கிருத வாரம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? தமிழகத்துல இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள்ல சமஸ்கிருத வாரம் கொண்டாட வேண்டிய தேவை இங்க என்ன வந்து? இல்ல மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 சில்லற சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கும். அதுலயும் குறிப்பா சமஸ்கிருதம் படிக்கின்ற மாணவர்கள் பாத்தீங்கன்னா நாட் மோர் தென் 500 பேருக்கு மேல இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அந்த 500 பேர் சமஸ்கிருதம் வாரம் கொண்டாடினா உங்களுக்கு என்ன கஷ்டம்? 1,30,00,000 மாணவர்கள் தமிழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழக அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளிகள் இருக்கின்றது. அந்த 1,30,00,000 மாணவர்களை தமிழ் படிக்க வைக்க தவறிய நீங்கள் மாறி 40 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் தான் மாறி ஆட்சியில் இருக்காங்க. ஆங்கிலத்தை ஊக்கப்படுத்திய அளவுக்கு தமிழை நீங்கள் வளர்த்துக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு மீது இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டை கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதலில் இந்த திராவிட கட்சியில் வைகோ ஒன்று சொல்கிறாரே, திராவிட கட்சிகளுக்கு எப்போது எதிர்ப்பு வந்தாலும் குரல் கொடுப்போம் என்று. அடிப்படை உங்கள் திராவிட கட்சிகளின் கொள்கை தான் என்ன? அப்படி மறுமலர்ச்சி என்று சொன்னால் அவர்கள் இந்த திராவிட கட்சிகள் எதற்காக களத்தில் வந்தார்களோ பகுத்தறிவு என்று சொன்னீர்கள். 300 மடங்கு பக்திமான்களை உருவாக்கியதுதான் இந்த திராவிட கட்சிகள் சாதித்த சாதனையா? சமஸ்கிருத மொழியை எதிர்க்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் வந்து 2 மொழிகளை உலக அறிஞர்கள் சொல்கிறார்கள். உலக பல்கலைக்கழகத்தில் ஒன்று தமிழும் இன்னொன்று சமஸ்கிருதமும் கம்ப்யூட்டருக்கான யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் என்கிறார்கள். இவர்களுக்கு என்ன அடிப்படை காரணம் என்றால் மொழி மீது கோபம் இல்லை. சமஸ்கிருதம் என்றால் அது ஆரிய மொழி, ஆரியர்களை விரட்ட வேண்டும். அது அந்த மொழியாக பார்க்காமல் ஒரு இனத்தின் அடையாளமாக இந்த திராவிட கட்சிகள் பார்ப்பதினால்தான் அந்த மொழியை வெறுக்கிறார்கள். மேலும் இங்க சமஸ்கிருதத்தை வரவிட்டால் நாம் ஏதோ திராவிட கட்சி இல்லை என்று சொல்லிவிடுவோம் என்று போட்டி போட்டுக் கொண்டு சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறார்கள். அது ஒரு பக்கம். பதில கேட்கலாம். ஒரு நேரோட தொலைபேசி இணைப்பு இருக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க கேள்வி சுருக்கம் பண்ணுவீங்க. வணக்கம் சார், உங்க தொலைபேசி சரியா வச்சு சீக்கிரமா கேளுங்க. என்னுடைய பேர் செந்தில், மதுரையில இருந்து கூப்பிடுறேங்க ஐயா. சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி வந்து மரியாதைக்குரிய ஆதவன் ஐயா அவர்களுக்கு. சொல்லுங்க. நாள்தோறும் பேஸ்புக், ட்விட்டர், ஆர்குட் போன்ற சமூக வலைத்தளங்களில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆதரவு கருத்துக்களை எதிர்நோக்கு பாஜக ஒரே ஒரு ஒற்றை எதிர்நிலை கருத்தை எதிர்கொள்வதற்கு இப்படி தயங்குகிறது. இது ஆரோக்கியமான அரசியலா? சரி, அது உங்களுக்கு கேள்வி எடுத்துக்கிறேன். வணக்கம். அடுத்து யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார், இளையாங்கடி பக்கத்துல இடைவெளி ராமன் சார், மகாராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க உங்க கேள்வி. சார் வணக்கம். அந்த மத்தியில வந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் வந்து அண்ணன் மோடி வந்து விமர்சனம் பண்றாரு. பாஜக ஆட்சி நடந்துச்சாக்க விமர்சனம் பண்றது வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி பிஜேபி இருந்துட்டு இருக்குது. இதே நிலைமைச்சாக்க பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் கடுமையா அடி கண்டிப்பா விழுகும். சரி, அது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த கேள்வியில் கூட இடைவேளைக்கு பிறகு பதில் சொல்லுங்க. ஆய்வுகள் நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
ஆய்வுக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நம்ம இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கோம். திரு அந்தரிதாஸ், நிறைய கேள்விகள் உங்கள் முன்பு வைக்கப்பட்டிருக்கு. அதோட தொகுப்பான பதிலை பதிவு செஞ்சிருங்க. அவங்களோட இறுதி கருத்துக்கு அடுத்த கட்டமாக போனோம். அதாவது அண்ணன் சுதாங்கன் அவர்கள் இடைவேளைக்கு முன்பு பதிவு செய்தார், சமஸ்கிருதம் ஆரிய மொழி என்று பார்க்கலாம். அந்த பார்வையும் இருக்கிறது, அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் சொன்னால், 6 கோடி மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் நாங்கள் வரி கட்டுகிறோம். வரி கட்டும் பொழுது 6 கோடி மக்கள் பேசுகின்ற மொழிக்கு ஒரு 10% ஒதுக்கி விட்டு 100% சமஸ்கிருதம் 14,000 பேர் பேசுகின்ற சமஸ்கிருதம் மொழிக்கு செய்கிறீர்களே, சமஸ்கிருத வாரம் என்று வைக்கிறீர்களே, ஏன் அந்தந்த மாநில மொழிகளிலே இருக்கின்ற தமிழ் வாரம், கன்னட வாரம் என்று ஏன் வைக்க மறுக்கிறீர்கள்? சமஸ்கிருதத்துக்கு மாத்திரம் ஏன் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிறீர்கள்? ஒரு கண்ணிலே நெய்யும் ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஏன் வைக்கிறீர்கள்? 8வது அட்டவணையில் இருக்கின்ற 28 மொழிகளுக்கும் வாரம் வையுங்கள், அதற்கொண்டு ஒரு வாரம் வையுங்கள் என்று சொல்கிறோம். இதற்கு மாத்திரம் ஏன் சிறப்பு அந்தஸ்து என்று தான் சொல்கிறோம். தோழர் சொன்னாரு, நம்ம பிஜேபி தோழர் சொன்னாரு, சம்பந்தம் அவர்களும் பிரேமச்சந்திரன் அவர்களும் பேட்டி கொடுத்ததை நானும் தான் படித்தேன். அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள், அன்றைக்கு அரச பயங்கரவாதம் எப்படி நடந்ததோ முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு, அதே அரசு பயங்கரவாதம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்து விட்டு போனார்கள். அவர்களும் சுமூகமாக இல்லை. 2.5 லட்சம் ராணுவத்திலே 1.5 லட்சம் பேர் வடக்கிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். 10 பேருக்கு ஒரு தமிழருக்கு 10 ராணுவ வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சகஜ வாழ்க்கை அங்கே கிடையாது. சமீபத்தில் 2 பிரச்சனைகள் இந்திய அரசியலில் எதிரொலித்தது. ஒன்று, ஜூலை 2 அபீஸ் சையதை சந்தித்த வைதிகாவுடைய அந்த பாராளுமன்றத்தில் கேட்கும்போது அதற்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் ஜூலை 21 சாரி அவர்களும் சுப்பிரமணிய சாமி அவர்களும் சந்தித்தார்களே, அதுவும் பாராட்டு பத்திரம் வழங்கினார்கள். இன்றைக்கு யூபி அரசாங்கத்தை விட நாங்கள் யுஎன்ஏ உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்பது மாத்திரமல்ல, உங்களுடைய அரசாங்கம், ராஜபக்சேவுடைய அரசாங்கம் பயங்கரவாதத்தை வேறொருத்தை போல எந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்று பாராட்டு பத்திரம் கொடுத்துவிட்டு பாரத ரத்னா கொடுக்கின்ற அளவிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், இன பிரச்சனையிலே அவர்களுக்கு உண்டான பார்வை என்ன? ஆக எங்களிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் சொன்னாங்க காமன் மினிமம் புறம் அடிப்படையில் தான் கூட்டணி வைக்க முடியும், அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆகவே அந்த பிரச்சனையிலே இன்றைக்கு வழுவல் நடுவலாக இருக்கின்ற, அது மாத்திரமல்ல அந்த வாழ்வாதார பிரச்சனைகளாக இருக்கின்ற நதிநீர் பிரச்சனைகளை இன்றைக்கும் அணைகட்டி கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலைமையிலே தான் இருக்கிறது. இந்திய ஒருமைப்பாட்டிற்காக நாம் எல்லாவற்றையும் இழக்கிறோம். காஷ்மீரில் கூட 10 லட்சம் நாங்கள் கடன் வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஆனால் காஷ்மீரிலே தலையிலே இருக்கின்ற, காஷ்மீரை தாங்குகின்ற அளவுக்கு காலிலே இருக்கின்ற தமிழ்நாட்டை செருப்பை விட கேவலமாக மிதிக்கிறீர்களே என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அகில இந்த கட்சியோடு கூட்டு வைப்பதற்கு முன்னால் வடவர்கள் நம்மவர்களும் அல்ல நல்லவர்களும் இல்லை என்றார். ஒரு விஷயத்தை பார்த்தால் பிறகு அந்த வடவர்களோடு இங்கே இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் இங்கே தேசிய கட்சிகள் எப்படி இங்கே திராவிட கட்சிகளுக்கு பல்லக்கு தூக்கிட்டோ அதே போல் இவர்கள் அங்கே பல்லக்கு தூக்கி சாமர்த்தியமாக பதவிகளை வாங்கி கொண்ட கட்சிகள் இங்கு உண்டு. ஒரு சமஸ்கிருத வாரம் என்று சொல்லிவிட்டதால் திராவிட கட்சிகள் கோபமடைகிறது. நான் கேட்கிறேன், இந்தி பெண்ணே ஓடு தமிழ் பெண்ணே வாழி என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் எத்தனை சதவீத மாணவர்கள் தமிழை செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் எடுத்து படிக்கிறார்கள்? +2 வரும்பொழுதே பிரெஞ்சு படித்தால் 200 மார்க், இன்னொரு மொழி எடுத்தால் 200 மார்க். மார்க்குகளுக்காக தமிழ் மொழியை காலில் போட்டு இந்த கல்வி துறைகள் பள்ளிக்கூடங்கள் செய்கிற போது இந்த திராவிட கட்சிகள் என்ன குரல் கொடுத்தது? அங்கே மத்திய அரசு கீழே காலில் இருக்கிற தமிழன் பற்றி கவலைப்படவில்லை என்பதை எப்படி நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, இவர் சொன்னதை அதே போல் திராவிட கட்சிகள் தமிழை வேகமாக ஒழித்தது பெருமை இந்த திராவிட கட்சிகளுக்கு சேரும் என்பதையும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். வேறு மொழி கற்பது என்பது வேறு, அதற்கு நாங்கள் இடைஞ்சலாக இல்லை, திணிப்பதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு பாஷை கற்பாய், ஆனால் வீட்டு பாஷை கற்கிறாய் போ என்று சொந்த இடுகாட்டில் ஒரு விஷயத்தை இன்னொரு மொழி தேவையா என்பதுதான் எங்களுடைய ஒரு விஷயத்தை படிக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னை தெரிந்த வரையில் உலகத்திலேயே தன் தாய்மொழி பேசுவது கேவலம் என்று நினைக்கிற ஒரே மொழி இனம் தமிழ் இனம்தான். அதற்கு காரணம் இந்த ஆங்கில மோக பள்ளிகளும் மார்க் வாங்க வேண்டும் என்ற சிந்தனையும் தான். ஆங்கிலம் தேவையில்லை என்று சொன்னால், ஆங்கிலம் அந்நிய மொழி என்று சொன்னால் எங்களை பொறுத்தவரை 2000 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற இந்தியும் எங்களுக்கு அந்நிய மொழி தான், அந்நிய மொழி தான். உங்களை கருத்தை பதிவு செய்யலாம், உங்க இறுதி கருத்து. இல்லை, இப்போ தமிழ் மொழியை பற்றி இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் ஆட்சியிலே திராவிட கழகங்கள் மாறி இருந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க தனியாக இங்கேருந்து வெளியிருந்து வந்தவங்க கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்தவர்கள். ஆட்சியில் இருக்கும்போது அண்ணன் வைகோ அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்பில் இருந்திருக்கின்றார், பதவியில் இருந்திருக்கின்றார், அவர் எம்பியாக இருந்திருக்காரு.
ஆகவே அப்பொழுதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இப்போது ஏதோ சமஸ்கிருதம் தமிழ் வேடிக்கை இந்தி இந்தியா வேண்டுமா இந்தியா வேண்டுமா இந்தியா வேண்டுமா ஒற்றுமையான இந்தியா வேண்டுமா பாராளுமன்றத்தை பலமுறை பதிவு செய்திருக்கிறார். அவர் வந்து உட்கார்ந்து கொண்டு நாற்காலியை தேய்த்து விட்டு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உணர்வுபூர்வமாக பேசியவர். அதை இவர் வந்து கொச்சைப்படுத்த முடியாது. தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட கழகங்களை உங்களால் நிர்பந்திக்க முடியவில்லை. தமிழக ஒரு ஆக்கப்பூர்வ திட்டங்களால் கொடுக்க முடியவில்லை. தமிழகம் கண் முன்னே அழிந்து விட்டது. ஆட்சிக்கு வரல. நாங்க 20 ஆண்டு காலமா கட்சி நடத்துறோம். மறுமலர்ச்சி திமுக பத்தி பேசுறோம். திமுக பத்திலாம் இங்க பேசக்கூடாது. மறுமலர்ச்சி திமுக 20 ஆண்டு ஆட்சி அதை பத்தி தான் பேசுறோம். அவர் வார்த்தை தவறு. இந்த தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது என்று தமிழகத்தில் இத்தனை உணர்வோடு பேசுகிற நீங்கள் அடுத்த தலைவர் தமிழ் செத்து போவதற்கு என்ன போராட்டம் நடத்தினீர்கள்? அதை சொல்லுங்கள். நேரம் இல்ல. இந்த திருப்பி மூலமாக செத்து போய் கொண்டிருக்கிறது சொல்றேன். தமிழ் அழிந்ததுக்கு காரணம் ஆங்கில ஊக்குவிப்பு தான். மறுக்க முடியாது. கருத்தில் போனதுக்கு நன்றி. நம்ம நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். இன்னொரு தலைப்புல ரொம்ப விரிவாக பேசலாம். ஆய்வுகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.